ராமசுப்ரமணியன் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்கலான்னு பார்க்குறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை விவகாரம் அப்படின்றது இன்று நேற்று எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. 2020 புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டதுலேருந்தே தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்குமான ஒரு பெரும் போராக தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, முக்கியமான தமிழக விவகாரங்கள் மக்கள் மத்தியில் சென்று விடக்கூடாது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், பள்ளி குழந்தைகளில் தொடங்கி பெண்கள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவது, இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் மக்களிடம் இருந்து மடை மாற்றுவது, திசை மாற்றுவதற்காக தான் இந்த மொழி அரசியலை திமுக கையில் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, விமர்சனம் இருக்கு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது அதில் நான் கலந்து கொண்டவன். படையெடுத்த இந்தி ஏற்க மடையர் அல்ல நாம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற மாதிரி முழக்கங்கள் எல்லாம் அந்த சமயத்தில் எழுப்பப்பட்டன. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நண்பர் ராஜேந்திரன் என்பவர் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சுட்டு கொல்லப்பட்டவர். அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. ஆகவே ஏதோ இது இன்னைக்கு வந்த சமாச்சாரம் எல்லாம் அது தமிழ்நாடு அரசாங்கம் வேறு டிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இஷ்யூஸை டிஃப்ளெக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் பேசுவது என்பது என்னால் ஏற்க முடியவில்லை. தேவையில்லாத, அதாவது நீங்கள் சொன்னது போல் இப்போ அந்த தர்மேந்திர பிரதான் வாரணாசியில் எதற்காக நான் நீங்கள் என்இபிலையும் அல்லது சமக்ர சிக்ஷா அபியானில் கையெழுத்து போட மாட்டேன், எம்ஓயு நீங்கள் கையெழுத்து போடலை, அது நீங்கள் போட்டிங்கன்னா நான் 1 மணி நேரத்தில் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது மிக மிக தவறான ஒரு அப்ரோச்சாக நான் பார்க்கின்றேன். அது இந்த மொழி என்பது மிகப்பெரிய இஷ்யூவாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. உணர்ச்சிகரமான ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவில் இப்படி பேசுவது என்பது மிக தவறானது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இது இந்த கல்விக் கொள்கை என்பது, அதாவது இருமொழி கல்விக் கொள்கை என்பது எல்லா கட்சிகளாலும் ஏற்கப்பட்ட ஒன்று தான். அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு மும்மொழியாக கொண்டு வருவேன் அப்படிங்கிறது என்இபி அப்படிங்கிற அதில் 3 மொழி அப்படின்றாங்க. கேட்டால் நீங்கள் படிக்கிறதுல என்ன தப்பு, ஹிந்தி படித்ததுனால என்ன கஷ்டம் அப்படின்னா, இப்போ என்னையும் எடுத்துங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிகாம் படிக்கும்பொழுது வேறு வழியே கிடையாது. அப்போ நான் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் எடுத்தேன், கம்பல்சரி. ஐ ஹாவ் டு நெசசரி ஸ்டடி தட் அண்ட் பாஸ் தட். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஸோ ஈவன் ஸ்கூல் லெவலில் கூட அப்போல்லாம் ஹிந்திங்கிறது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருந்தது. ஆப்ஷனாலும் அது ஏதோ ஒரு அதுவோ அல்லது சம்ஸ்கிருதமோ ஏதோ ஒன்று படிக்கணும், அதெல்லாம் பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆகவே அதெல்லாம் இருந்ததெல்லாம் தாண்டி இப்போ அந்த இஷ்யூ எடுக்கிறோன்னா இது ஒரு ஹைலி சென்சிட்டிவ் இஷ்யூ. இப்போ என்ன பேசுகின்றார்கள் என்றால், ஏராளமான பள்ளிக்கூடங்களில் இப்போ தமிழே இல்லாமல் ஹிந்தி போதிக்கப்படுகின்றது, மும்மொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பேசுவது, குறிப்பாக இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியதெல்லாம் ஒரு நகைப்புக்குரிய சமாச்சாரம். தமிழ்நாட்டில் 50,000த்துக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. அதில் சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் 2,000 ஸ்கூல்ஸுக்கு உள்ளே தான் இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறதுனால மெட்ரிக் அதெல்லாம் எதாக இருந்தாலும் எடுத்துட்டாலும் அவைகளெல்லாம் 2 மொழி கொள்கைகள் தான் இருக்கின்றது. அது கட்டாயமாக தமிழ் என்பது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தே ஆகணும், பாஸ் பண்ணி ஆகணும். இத்தகைய நிலையில் இருக்கும்பொழுது அவர் பாட்டு ஏதோ இஷ்டத்துக்கு பேசின்னு போகிறார். அது 30 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிக்கின்றார்கள், ஏன் நம்ம அரசாங்க பள்ளியில் மட்டும் படிக்காமல் அதற்கு புறம்பாக நடந்து கொண்டு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் இருக்கின்றன. இது இட் இஸ் யாரும் ஹிந்தியை வேண்டான்னு சொல்லலை. எனக்கு வேணும்னு சொன்னால் டெஃபினட்டாக நான் சொன்னேன், இப்போ எனக்கு நான் படிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நான் பாஸ் பண்ணினேன். இல்லை சார், இப்போ யாருமே ஹிந்தி மொழி வேண்டாம்னு சொல்லலை, சரி. ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, ஹிந்தியை இப்போதும் தமிழகத்தில் 3வது மொழியாக எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் சார், நினைக்கிறீங்க எல்லாருக்கும் 3வது மொழி தேவைன்றதா கேள்விங்க. இல்லை, அதாவது 2 மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டில் காலாகாலமாக இருக்கக்கூடிய ஒன்று. இது எல்லா கட்சிகளாலும், ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, இவைகளெல்லாம் இந்த 2 மொழிங்கிறது தான் இது வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எத்தனை லாங்குவேஜஸ் வேணாலும் படிக்கலாம். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்து, குறிப்பாக இந்த ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக படிக்கக்கூடிய மாணவர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா 5,90,000 பேர். நீங்கள் ஃப்ரெஞ்சு இங்கே படிக்கலையா, தாராளமாக படிக்கிறாங்க. ஜப்பானிய மொழிகள் படிக்கிறாங்க. இது மாதிரி எல்லா மொழிகளும் நீங்கள் படிக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் கம்பல் பண்ணுறதான், நீங்கள் இதுதான் எடுத்தாகணும், நான் கொடுக்க மாட்டேன்,
பணம் நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் இந்த 3 மொழி திட்டத்தை எடுத்துக்கல, சமக்கிர சிக்ஷா அபியானில் அதை பற்றி பேசுகின்றது. 2152 கோடி, போன வருஷத்தினுடைய லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 250 கோடி, இப்படிலாம் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய்களுக்கு மேலே வரணும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க எப்படி அது மாதிரி பேச முடியும்? இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எவ்ரிபடி இஸ் பேயிங் எஜுகேஷன் செஸ், அதை வந்து மத்திய அரசு வாங்கி கொண்டு இருக்கின்றது. அப்படி வாங்கி கொண்டு இருக்கும்போது அவங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது, இது வந்து நம்முடைய நாட்டினுடைய இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது. இது என்ன ஆகும்னா நாட்டினுடைய ஒருமைப்பாட்டையே குலைத்து விடும் என்கின்ற நிலைமை தான் இருக்கின்றது. ஆனால் மத்திய கல்வி அமைச்சருடைய விளக்கம் அப்படின்றது, கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட பிறகு 2020 இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்ததே ஒரு பொதுவாக அனைவருக்குமான கல்வியாக, அனைவருக்குமான போட்டியான கல்வியாக மாற்றுவதா மத்திய அரசுடைய திட்டம். அப்படியான திட்டத்துக்கு தான் இந்த திட்டத்தின் கீழே நிதியை விடுவிக்கிறோம். இந்த திட்டத்தையே ஏற்றுக்காத அரசுக்கு நாங்க ஏன் விடுவிக்கணும் அப்படின்றத அவர் கேள்வி. அதான் அது மாதிரிலாம் பேச முடியாது சார். இது வந்து 2 பேருக்கும் பொதுப்பட்டியல் இருக்குன்னா ஸ்டேட்டுக்கும் இருக்கு, சென்டருக்கும் இருக்கு. எனக்கும் என்ன பாடம் நடத்த வேண்டும், என்ன சிலபஸ் நடத்தணும், இது வரைக்கும் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பொதுப்பட்டியல் வந்து இறுதியான முடிவு மத்திய அது வேற விஷயம். இட் இஸ் ஹைலி டிபேட்டபிள். அது மாதிரிலாம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமாங்கிறதுல டவுட்டு. சரி, இப்போ நான் உலகம் முழுக்க சுற்றி கொண்டிருக்கிற ஆள். இப்போ யூஎஸ்ஏல எடுத்துட்டிங்கன்னா அதை ஏன்னா இப்போ எல்லாருமே அங்கே தான் போனேன், அதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஃபரன்ஸை வச்சுக்கிறாங்க. அதில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு வேறு இருக்குது. இப்போ இன்ஃபேக்ட் இதே மாதிரி ஒரே மாதிரியான ஒரு கல்வி திட்டத்தை அமெரிக்காலேயே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்து அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஆகவே இது வந்து நாட் நெசரி ஒரே சிலபஸாக நான் ஃபாலோ பண்ணணும், 3 மொழி திட்டத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவது என்பது, நான் அடிப்படையாக சொன்னது போல் இதுக்கு ஒத்திசைவு பட்டியலில் இருந்தாலும் கூட ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரைட்ஸ் எல்லாம் இருக்குது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சென்டருக்கு நீங்கள் இருக்குன்னா இங்கே இருக்க நான் சொன்ன மாதிரி 2500-2000 ஸ்கூல்ஸ் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ். சரி, அதில் எதை வேணாலும் பண்ணிட்டு போங்க. பட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் காட் இட்ஸ் ப்ரெரோகேட்டிவ் டு இம்ப்ளிமெண்ட் இட்ஸ் ஓன் எஜுகேஷன் பாலிசி. இதை நான் மை வே ஆர் ஹைவே அப்படிங்கிற ஆட்டிடியூட், இது குவைட் டேஞ்சரஸ். இட் வில் பி டெஃபினெட்லி டெட்ரிமெண்டல். நிதி தர முடியும் அப்படின்ற மத்திய அரசு அது வந்து குவைட் டெட்ரிமெண்டல் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் யூனிட்டி ஆஃப் த கண்ட்ரி. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரி, என்ன மற்றவங்களாம் பேசணும். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு சினிமா வந்தது. அதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் துறை அவங்களோட ஒருத்தர் பேசின்னு இருக்கும்போது அதில் ஒரு பேச்சு என்னன்னா, அவர் வந்து எல்லோரும் பணிந்தவன், நீ ஒருவன் மட்டும் பணியாது இருப்பது உனக்கு என்ன லாபமா அப்படின்னு ஜாக்சன் துறை வீரபாண்டிய கட்டபொம்மனை கேட்பான். அது வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவான், எல்லோரும் பணிந்தபின் நான் மட்டும் பணியாது இருப்பது உனக்கு என்ன நஷ்டமா அப்படின்னு கேட்பான். திருப்பி அவன் லாபமானு கேட்டான், இவன் நஷ்டமா. அதனால் எல்லாரும் பணிஞ்சிட்டாங்க, நானும் பணியணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு பாரதிதாசன் பாடின மாதிரி டெஃபினட்டாக வி ஹேவ் எவ்ரி ரைட் டு சே தட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். அதனால் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பேசுவது என்பது. இப்போ நம்ம நண்பர் பேசுகிறார் நியூ எஜுகேஷன் பாலிசி அவங்க கொண்டு வந்தாங்களே, இட் வாஸ் நாட் கம்பல்சரி லைக் திஸ். நான் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்லாம் யாரும் சொன்னதில்லை. ஆனால் இவங்க என்னடான்னா, நான் கொடுக்க மாட்டேன், நான் சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும். இது வந்து பணத்தையே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி தட் இஸ் கோயிங் டு பி தரோலி டீஸ்டபிளைஸ்ட் அப்படிங்கிறத என்னுடைய மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ அவங்க கேட்கக்கூடியது, உங்களுக்கு 3வது மொழி அப்படின்றது நாங்கள் ஹிந்தியை எங்கேயுமே கம்பல்சரின்னு சொல்லவே இல்லை, ஏதோ ஒரு மொழியை தான் சொல்கிறோம். அப்படின்றப்போ 3வது மொழியாக நீங்கள் அண்டை மாநிலங்களுடைய மொழியை கூட நீங்கள் ஏற்று படிக்கலாம். ஏன்னா அண்டை மாநிலங்கப்போ மக்களுடைய போக்குவரத்து அதிகம் இருக்கும், அப்படி ஏற்றுக்கலாம் இல்லையா? அப்போ இந்த திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்கும். ஒரு காரணம் இல்லை. அது நான் என்னது கேட்குறேன், 2 தான் என்னால் படிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அது 3வதாக நீங்கள் படிங்க, இல்லை ஆப்ஷன் தான். அது வந்து எதை வேணாலும் படிக்கலாம், உருது படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம்னா எனக்கு வேண்டாம்யா. நான் வந்து என்னுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலாகாலம் 1968 குழந்தைகளுக்கு வேணும். எங்க கல்விக்கு நீங்க யாரு? நான் தமிழன் சார், இங்க பிறந்து இங்க வளர்ந்தவன் சார். நான் உங்களை விட முன்னாடியே பிறந்த உலகத்தோடு ஒட்டு ஒழுகல், உலகத்தோடுனா அப்ப அமெரிக்கா நான் பேசுறேன். அங்க இருக்கக்கூடிய அது டெவலப்டு கண்ட்ரின்னு பேசணும்னா 2 லாங்குவேஜ் தான் எல்லாத்துலயுமே இருக்கு, அப் டு எனி லெவல்.
வேணும்னா நீங்க எதை விட ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். ராமசுப்ரமணியன் சார் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். ஸ்பானிஷ் நீங்க இல்ல, பிரெஞ்சு வரேன். படிச்சீங்கன்னா ஸ்பானிஷ் ராமசுப்ரமணியன் வெளியில சார், போய் ஒரு படிங்க. வாதத்துக்கு வச்சுக்கலாமே, நான் உங்ககிட்ட வரேன். இப்ப நீங்க கேட்டீங்க மூன்றாவது மொழியா கொண்டு வர்றதற்கு நீங்க யார் அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா? இப்ப திருப்பி அதே கேள்வியை அவர் கேட்கிறன்னு வச்சுக்கலாம். மூன்றாவது மொழி வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க யார்? மக்கள் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் என்ன சார்? இதுதான் 2 மொழி கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை அப்படின்னு ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் 1968 சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் மக்கள் விரும்ப, அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு இருக்காங்க. ஆகவே பொதுமக்களுடைய ஓட்டு என்பது 2 மொழிக்காக எல்லாமே சரிதான் சார், அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. இருமொழி கொள்கைன்றது தமிழகத்தோட ஒரு ஒருங்கிணைந்த கலாச்சாரம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். என்ன அவர் கேட்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய மகன்களும் பேரன்களும் பேத்திகளும் மூன்றாவது மொழி எடுத்து படிக்கிறப்ப தமிழகத்தினுடைய மக்கள் ஏன் மூன்றாவது சார்? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன் சார். 97% உங்களுக்கு 2 மொழி தான். சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 3% தான். 3.1 3.8 போர்டுல 8 லட்சம் பேர் 10th எழுதுறதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் தமிழ் அல்லாத எழுதுறாங்க. இல்ல சார், 1 லட்சம் சார், மொத்தம் 25 லட்சம் பேர் எழுதிருக்காங்க சார். ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அது பர்மிஷன் இஸ் பீயிங் கிவன். இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, தெலுங்கு அல்ல மலையாளம் அந்த மாதிரி ஓரம் இந்த பெரிஃபரல் ஏரியாஸில் நிறைய படிக்க கூட மாணவர்கள் அந்தந்த அங்கே அவங்களுக்கு தாய்மொழியாக அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆகவே அப்போ அவங்களுக்கு 2 லாங்குவேஜ்னா தமிழ் நான் கம்பல் பண்ணுறதில்ல. அதே மாதிரி மலையாளம் இப்போ நீங்கள் இதுக்கு கன்னியாகுமரி சைடில் போனீங்கன்னா மலையாளத்தில் நீங்கள் பரிசு எழுதலாம். அதேமாரி ஹொசூர் பக்கம் போனீங்கன்னா தெலுங்கு இதுக்கு அங்கேயும் கன்னடா எழுதலாம். அது மாதிரி சில இடங்களில் அது பர்மிஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆகவே அதெல்லாம் எடுக்கவே இல்லை. மாறாக நீ இதை கம்பல்சரியாக 3 தான் எடுத்துக்கணும்னு சொன்னால் தட் இஸ் நாட் கோயிங் டு பி அக்செப்டபிள். உலகத்தோட அவன் எந்த நாடு வேணா எடுத்துங்களேன், 2 லாங்குவேஜ் மேலே கிடையாது சார். இல்ல, எந்த லாங்குவேஜ்லையுமே கிடையாது. நான் திருப்பி அதே கேள்வியை முன்வைக்கிறேன். இதை மூன்றாவது மொழியா ஏத்துக்கங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்னா, இது வேண்டான்னு சொல்றதுக்கு நீங்க யார்? நான் தான் சார் சொல்றேன். 1968 எங்களுடைய லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு வச்சாச்சு. அதுதான் மக்கள்லாம் விரும்புகிறார்கள். அதையே தான் தொடர்ந்து பயணிக்கின்றார்கள். 1967க்கு அப்புறம் 2 முறை கல்விக் கொள்கையில மாற்றம் செய்யப்பட்டது. 3வது முறை கல்விக் கொள்கை மாற்றம். இந்த கல்விக் கொள்கை மாற்றத்தை ஏத்துக்கங்க. இது ஒருங்கிணைந்த நீங்க என்ன சொன்னீங்க? மை வே ஆர் ஹைவே. இப்ப நான் போவேன் ரோட்ல, நீங்க என்னோட வழியில வந்தா வா, இல்லைன்னா உன் மேல வண்டி ஏத்து கொண்டு விடுவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடு கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் தான் இருக்க முடியுமா? அந்த ஆட்டிடியூட் இஸ் டோட்டலி ராங். அத்தாரிட்டேரியன், மிரட்டி பண்ணி வைக்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க அதெல்லாம் அந்த வெரைட்டினாலாம் உங்களை 1967 உங்களை துரத்தி விட்டாங்க பாருங்க காங்கிரஸ். அதே மாதிரி பிஜேபி இங்க மண்ணடி மண்ணும் மண்ணடி அடிமண்ணும் இல்லாம போக போறது, அவ்வளவுதான். இப்ப இருக்கிற 3% இல்லாம போக போறது சார். அதே நண்பர் சொன்னார், இந்த சிவதாஸ் மீனா அந்த லெட்டரை ஒண்டி டேட்டை ஒண்டி சொல்றாரு. ஆமாம், 15/3/2024. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இன் திஸ் ரிகார்ட் த ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெடட் பை அ ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹேஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கமிட்டி இந்த எம்ஓஇ அப்படின்னு சொல்லிட்டு வி வில் சைன் அன் எம்ஓயு. அதாவது எஜுகேஷன் செக்ரட்டரி கமிட்டியில் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்தாப்பில் எம்ஓஇ சைன் பண்ணுவோம், முடியாதுங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. தே ஹேவ் டிசைடட் அகென்ஸ்ட் இட். ஆகவே இதில் ஒன்றும் அவங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஒன்றும் போடவே இல்லை. இதுதான் இந்த லெட்டரே என்கிட்ட இருக்கு. சரி, இஃப் யூ வாண்ட்ஸ் நான் வேணா அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன் அவருக்கு. அதனால் இந்த மாதிரி தவறான புள்ளி வர சொல்லி ஒரே எமோஷனில் ஓன்னு சத்தம் போடுறது, நீ நான் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் இந்த 3 மொழியை ஒத்துக்கலைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத பேசுறதுங்கிறது இது ரொம்ப தேசத்துக்கு விரோதமானது, கான்ஸ்டியூஷனுக்கு எகென்ஸ்ட் ஆனது. பார்ப்போம் என்னென்னா, அதாவது ஒரு பேட்டை ரவுடி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆகவே இதை ரொம்ப கம்பல் பண்ணி நீங்கள் வீடு வீடாக போய் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய அச்சம் என்ன ஏற்படுகின்றதுன்னா, பிஜேபிக்காரங்களாம் அங்கே போய் நிற்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் வரப்போகின்றதோ. ஏன்னா அந்த கருப்பு கொடி காமிக்கிறது அப்படின்னு பெரிய தலைவர்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ சாதாரண ஆட்கள்லாம் போய் அங்கே நிற்கும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்போட தான் போய் நிற்கணும்னு நினைக்கிறேன். போய் நின்னீங்க, நான் எல்லாரும் கம்பல் பண்ணலை, ஆனால் நாங்கள் கம்பல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசினீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு மக்களிடையே வரும். அதை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் பாஜக தள்ளப்படும். சரி, ஓகே.